Hi students, now we are going to solve MCQ number 4. A circular coil of radius 5 cm and 50 turns carries a current of 3 ampere. The magnetic dipole moment of the coil is to be determined. So நம்ம தியரியில படிக்கும்போது ஒரு சர்க்குலர் காயில் எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட் I ampere of current, okay, I ampere of current is flowing. அப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட், ஸோ the current carrying coil acts as a magnet நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்றது நம்ம டிட்டர்மின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? if A is the area of the loop, ஸோ ஏங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த லூப் அப்படின்னா அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் திஸ் லூப். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு லூப் ஏரியா. கரண்ட் இன்டு லூப் ஏரியா. ஏரியா ஆஃப் த லூப் என்ன? πr². இது வந்து ஒரு சிங்கிள் லூப்புக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ ஒரு டர்ன், சிங்கிள் டர்ன், அதுக்கு கரண்ட் இன்டு ஏரியா. So for n loops, okay, for n number of loops, then the magnetic moment capital M is equal to n times current into loop area. So this is equal to n into I into pi r square. அப்போ இங்க நம்ம என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க 50 turns னு கொடுத்திருக்காங்கல்லப்பா. அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? 50. அப்ப this is equal to 50 into கரண்ட் எவ்வளவு போகுது? 3 ஆம்பியர். 3 ஆம்பியர் கரண்ட். அப்ப வந்து 3 ஆம்பியர். ஓகேவா? into pi is 3.14. அப்ப 3.14 into r square radius. ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம மீட்டர்ல மாத்திக்குவோம். அப்போ இது வந்து 5 into 10 power minus 2 meter the whole square. அப்போ this is equal to இந்த 50 into 3 எவ்வளவு? 150 into 3.14 into 3.14 into 5 square. 5 square is 25 into 10 power minus 4 னு வருது. புரியுதா? இப்போ ஒரு கால்குலேட்டரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 11775 அப்படிங்கிற நம்பர் வருது. ரைட்டா? இன்டு 10 பவர் மைனஸ் 4 இருக்குது. அப்ப 10 பவர் மைனஸ் 4 இருக்கும்போது 4 டிஜிட் டெசிமல் பிளேஸ் லெஃப்ட்ல வரும் இல்லையாப்பா? அப்ப this is equal to 1.1775 அப்படின்னு வருது. அப்ப இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும்? 1.2 வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப R, okay, R, the magnetic moment M is equal to 1.2 ampere meter square அப்படின்னு வருது. புரியுதா? அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப இதுல ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் B is the right answer. இது கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஓகே, therefore இங்க எழுதுவோம். therefore option B is the correct answer. Okay, well, I hope you must have understood well. Fine.